சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா, எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னார் ரோட்டில். அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார். ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு யாரும் பார்த்தீங்களா, தக் லைஃபு நடந்துச்சுல்ல. அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல், எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். சென்சார் போர்டு வை ஷுட் இன்டர்ஃபியர் வித் எனிபடி. அந்த படத்தில் வந்து கட்சி கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க. எதை அரசியலாக்கணும், எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக சினிமாத்தை பற்றி பேசுறது தான் மக்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு. இருந்தாலும் போறாங்க. ஒரு அரசியல் தலைவராக இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்களா நினைச்சுக்கிறது அப்படி அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா, எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க. ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு யாரும் பார்த்தீங்களா, தக் லைஃபு நடந்துச்சுல்ல. அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னார் ரோட்டில். அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார். அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல், எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். சென்சார் போர்டு வை ஷுட் இன்டர்ஃபியர் வித் எனிபடி. அந்த படத்தில் வந்து கட்சி கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் அ ஃப்ரீ திங். பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க. அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரல. ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி விச் த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காடுறாங்க. அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அது ரிலீஸ் ஆகணும். ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம். அதனால் எல்லாத்தையுமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட் வே டு அப்ரோச். எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு என்னன்னா தணிக்கைத்துறை, அமலாக்கத்துறை இது எல்லாத்தையும் வந்து அரசியல். அது எதிர்கட்சி தான் நீங்களே சொல்லிட்டீங்களா. அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை, வேலை இல்லை அவங்களுக்கு. எதை அரசியலாக்கணும், எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்களுக்கு வந்து என்ன இருக்குது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது, பேசிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இட் நாட் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக சினிமாத்தை பற்றி பேசுறது தான் மக்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் தெரியுது. காங்கிரஸ் கூட இதை ரொம்ப முன்னெடுப்பு. ஆமாம், அவங்க கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து சொல்லி அவனுக்கு கட்டாயம் அவங்களுக்கு. ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட இது சம்பந்தமாக அதிக அளவில் பேசாத நிலையில் அது தாவேகா தலைவர் போய் கேட்கணும். நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி இது சம்பந்தமாக அதிகமாக கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இதில் வந்து அனுகூலம் கிடைக்கும்னு நினைக்கலாம். அவங்க வந்து இதை வந்து அரசியல் பண்ணால் அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நினைக்கலாம். ஐரோட வைத்தியம் செய்யலாம். பராசக்திக்கும் இல்லை, நான் வந்து தமிழ் சினிமா நெருக்கடி நான் பார்க்கல. தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் இந்த ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கேயும் வந்து டியூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா. அந்த டியூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன், புஷ்பா 1 புஷ்பா 2 எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் ரங்கனா நடித்த படம். அதை நிறுத்தலையே. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தாங்க. ஆனர் கில்லிங் இஸ் ராங் அப்படின்றது என் மூலமாக சொன்னாங்க இல்லையா. ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க, எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ, எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் இஸ் வெரி ஓப்பனாக பார்க்குறாங்க.